ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான அண்ட் ரிச்சான டேஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு செய்கிற போல் தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே செய்கிற தோசையோட டேஸ்ட் போல் இல்லாமல் இந்த தோசையோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் தோசை நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தோசை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த அரிசியில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அரிசியை கழுவும் போது பாருங்கள் அந்த தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது அப்படின்னு. இந்த தண்ணியோட கலர் நல்லா கிளியராக தெரியணும். அது வரைக்கும் இந்த அரிசியை கழுவிக்கலாங்க. அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட கலரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற விட்டுடலாம். மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னாலே போதும். அடுத்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தோசைக்கு ஒரு பக்காவான சட்னி எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 3/4 கப் அளவுக்கு தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதனால் தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே மிக்ஸி கப்பில் சேர்த்துருக்கேன். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் நல்லா வறுத்துட்டு அழுகிற தோலை எடுத்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு 2 துண்டு அளவுக்கு இஞ்சும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னியை கரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த சட்னியை தாளிச்சிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு அதை அப்படியே இந்த சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான அண்ட் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த தோசைக்கு ஒரு பக்காவான சட்னி ரெடி ஆகிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசி நல்லா ஊறியிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு அரிசியை எடுத்து இந்த மாதிரி கையால் கட் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக கட்டாக வந்துச்சுன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிடுங்க. இந்த தண்ணி நமக்கு வேண்டாம். அடுத்தது இந்த சைஸில் 3 பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பின்னாடி இருக்குல்ல கருப்பு கலர் தோல், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காவை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தேங்காவை நல்லா துருவிட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம எந்த கப்பில் அரிசியை அளந்து எடுக்கிறோமோ அதே கிளாஸில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம்ல, அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த மிக்ஸி கப்பில் நம்ம ஊற வச்சோம்ல அரிசி, அதை சேர்த்துக்கோங்க. அரிசியை நான் 2 பேட்சை பிரித்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைக்கும் போது அரிசியை நல்லா மையம் அரைச்சிக்க முடியும். அதுக்காக தான் தேங்காவையும் அரிசியையும் மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கு அப்புறமா இல்லை தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 2த்தையுமே 3/4 வாசி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காவும் அரிசியும் 3/4 வாசி அளவுக்கு நல்லா அரைப்பட்டு இருக்கு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியை ஊற வச்சா தண்ணி சேர்க்கக்கூடாது, வேறு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி மாவை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சதுக்கு அப்புறமா பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைஞ்சிருக்கணும். இந்த அரிசி மாவு ரொம்ப கெட்டியாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. தண்ணியாக அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நம்ம இந்த தோசைக்கு மாவை நல்லா தண்ணியாக தான் கரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதே போலவே மீதி இருக்கிற அரிசியும் நான் அரைச்சி இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். மாவு அரைச்சோம்ல அந்த மிக்ஸி கப்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது. அதனால் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி விட்டுக்கிறேன். இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா தண்ணியாக அந்த மாவை கரைச்சிக்கணுங்க. இப்போ லாஸ்ட்டாக இது கூட 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கணும் மாவை. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாவு தோசைக்கல்லை ஊற்றும் போது தோசைக்கல் நல்லாவே சூடாக இருக்கணும். தோசைக்கல் மேலே தண்ணியை தெளிச்சதுமே எந்த அளவுக்கு அந்த தண்ணி உருண்டு வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அரிசி மாவு, அதை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம எப்போவுமே தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி தோசை மாவை கல்லில் ஊற்றிட்டு தீத்தி விடக்கூடாது. இந்த மாதிரி தோசை மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க.
இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா ரெசிபியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். மாவு வெந்துருச்சு அப்படின்னா தோசைக்கல்லுடைய சைடில் மாவு வந்து தானாகவே எடுத்துகிட்டு வந்துடும். இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தோசை வந்து வெந்துருச்சு அப்படின்றத. இந்த மாதிரி மாவு தோசைக்கல்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தோசைக்கல்லேருந்து எடுத்துடலாம். தோசையை வந்து கையாலே எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக கல்லில் ஒட்டாமல் வரும். தோசைக்கல்லேருந்து தோசையை எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தோசை நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு. வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிற தோசை, ஆனால் ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த தோசை அண்ட் சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அதே போல் இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லா மாவுலுமே தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா தோசை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். தோசையை நான் லைட்டாக ஷேக் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. தோசையை பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.